காரைக்கால் அம்பாள் சத்திரம் அருகே சிதறி கிடந்த நிலக்கரியால் இருசக்கர வாகனத்தில் வந்த 10க்கும் மேற்பட்டோர் விழுந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து துறைமுக நிர்வாகம், போக்குவரத்து துறை, காவல்துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அளவுக்கு அதிகமான சுமை ஏற்றுதல், அதிவேகமாக செல்லுதல், முறையாக லாரியை மூடாமல் செல்லுதல் உள்ளிட்ட காரணங்களால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாகவும், இதனை உடனடியாக துறைமுக நிர்வாகம் சரி செய்யாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் துறைமுக நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், காரைக்கால் தனியார் துறைமுகம் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களிடமிருந்து புகார்கள் வரும் பட்சத்தில் உரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தனியார் துறைமுக நிர்வாகத்தை கண்டித்துள்ளதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சியர், பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உடனடியாக நாங்கள் அந்த துறைமுக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதன் மேலே அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, இது மீண்டும் வராமல் தடுப்பதற்கு அவர்கள் சைடிலிருந்து எடுக்க போகிற நடவடிக்கைகள் என்ன என்பதை கேட்பதற்காக இன்றைய தினம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. பாதிக்கப்பட்ட மக்களை நீங்களும் அணுகுங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு கொடுப்பதும் உங்களுடைய கடமை தான். மாவட்ட நிர்வாகம் செஞ்சு கொடுக்குது, நீங்களும் அவங்களை அணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். வாகன பாதிப்பதாக இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் உதவி பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் மாவட்ட நிர்வாகமும் அது என்ன விவரத்தெல்லாம் சேகரிக்க சொல்லியிருக்கிறோம். யாருக்காச்சும் பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பு உண்மையிலேயே காம்பன்சேஷன் பண்ற அளவுக்கு இருந்ததுன்னா அதுக்குரிய நடவடிக்கைகள் உறுதியாக பண்ணி கொடுக்கும். அது மக்கள்கிட்ட இருந்து இது மாதிரியான குறைகள் வந்தால் உடனடியாக அது மேலே நடவடிக்கை எடுங்க, அங்கே ஸ்பாட்டுக்கு போங்கன்ட்டு பொதுப்பணித்துறைக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் சொல்லியிருக்கிறோம். இனிமேல் அந்த தவறுகள் நடக்காது.